எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து நீரஜ், சென்னை ஃபுட்பால் அட்டியோட ஹோஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம 20th எபிசோடுக்கு வந்திருக்கோம். ஸோ கடந்த 19 எபிசோட் தான் நீங்க வந்து நம்மளோட பாட்காஸ்ட்டை கேட்டு பார்த்து கமெண்ட்ஸ் கொடுத்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அண்ட் அப்படியே நம்மளோட பாட்காஸ்ட் பத்தி எல்லாருக்கும் சொல்லுங்க. சென்னை ஃபுட்பால் அண்ட் ஜென்ரலி ஃபுட்பால் ரசிகர்களுக்கு ஒரு தமிழ் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட்ல வந்து 2 புது கெஸ்ட் வந்திருக்காங்க, கார்த்திக் அண்ட் பிரணேஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. நமக்கு ரொம்ப ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எப்படி இருக்கீங்க? சூப்பர். சூப்பர். ஆனா நாட் வெரி ஹாப்பி regarding the performance of our team, but nevertheless personally okay, good. சூப்பர் ப்ரோ. நம்ம வந்து பர்சனலா இப்போ ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம டீமுக்கு அடுத்த அப்படியே போவோம். கார்த்திக் ப்ரோ, ஓகே. நல்லா இருக்கேன் ப்ரோ, கான்ட் கம்ப்ளைண்ட். சூப்பர். நம்ம அப்படியே வந்து உங்களை பத்தி ஒரு ஃபர்ஸ்ட் கார்த்திக் ப்ரோ அப்படியே லைட்டா ஒரு இன்ட்ரோ, சென்னை டீம் எப்போ ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, பீஸ் அண்ட் ப்ளூஸ் எப்போ வந்து ஜாயின் பண்ணீங்க, அப்படியே நீங்க ஓகே ஷூர். ஸோ நான் வந்து இப்போ இ-காமர்ஸ்ல வந்து கேட்டகரி மேனேஜ்மெண்ட் ரோல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சென்னை எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா the year since it was started அப்போல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ சீசன் டிக்கெட் இல்லை, பட் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் வந்து இண்டிவிஜுவல் டிக்கெட்ஸா வாங்கி பார்த்தது. அதுக்கப்புறம் சீசன் டிக்கெட் ஹோல்டராகவும் இருந்தேன். நடுவில் ஒரு 2 years பெங்களூர்ல இருந்தேன். அப்போ முடிஞ்ச வரைக்கும் மேட்சஸ்க்கு வந்துட்டு போவேன். ஆனா பெங்களூர் அவே கேம்ஸ் கம்பல்சரியா வந்து பாத்துருவேன். ஸோ டீம் அப்பத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் பார்த்தாச்சு. இப்போ கடைசியா ராஃபேல் டாலஸ் பண்ணது வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கேன். Yeah, it has been a good ride. Like ups and downs நிறைய இருந்தது, but what is football without the ups and downs? சமயா சொல்லிட்டாரியா. சூப்பர். கார்த்திக், அப்படியே நெக்ஸ்ட் பிரணேஷ் உங்களோட இது. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா born and brought up in Chennai. I'm basically by profession engineer. இங்க வந்து மேனுஃபேக்சரிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நானும் வந்து 2014ல இருந்தே வந்து நானும் என் பிரதரும் வந்து சென்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்கலி both of us are ஃபுட்பால் ஃபேன்ஸ். என்னதான் வந்து நீங்க வந்து ஒரு கிளப்பை ஃபாலோ பண்ணாலும் உங்களுடைய சிட்டியில வந்து ஒரு கிளப் வருது அப்படின்ன போது அதை ஃபாலோ பண்றதுடைய அந்த பேஷன், அந்த ஃபீலிங்கே வந்து தனி. ஸோ ஒன்ஸ் வி காட் நியூஸ் தட் கிளப் இஸ் பீங் ஃபார்ம்ட் இன் சென்னை, அப்பவே வந்து we were very excited. அப்பல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வந்து நாங்க வந்து பி ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தது இல்லை. ஸோ பி ஸ்டாண்ட் ப்ளூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து பி ஸ்டாண்ட்ல இருந்து பார்க்கல நாங்க மேட்சஸ். அதுக்கப்புறம் சோசியல் மீடியால வந்து போஸ்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு ஃபேன் குரூப்பா சாண்டோட எல்லாம் பாக்குறது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் பாக்குறதுல ஒரு நல்லா இருக்கும் இல்லையா. சும்மா தனியா உட்காந்து பாக்குறதுல வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அது வந்த உடனே வந்து சரி கண்டிப்பா நம்ம வந்து பி ஸ்டாண்ட்ல தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அப்பத்துல இருந்து வந்து பி ஸ்டாண்ட்ல தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். we are also a part of பி ஸ்டாண்ட் ப்ளூஸ்ல ஒரு சில பேரையும் வந்து we formed a good friendships also. So I'm really happy that we made a decision to come and watch the games from B stand. சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலா வந்து அந்த ஒரு இதுதான் வந்து லைக் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு நம்ம சிட்டிக்கோட ஒரு ஃபுட்பால் டீம், அதுக்கப்புறம் அதனால வர ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், அந்த ஒரு பாண்டிங், அதெல்லாம் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேக் அவேஸ். நம்ம இந்த ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆகி இந்த ஃபுட்பால் நம்ம ஊருக்கு வந்ததுல இருந்து அப்படியே நம்ம வந்து இந்த டாபிக்கோடய நம்ம மூவ் ஆகும் உள்ள. ஸோ இந்த சீசன் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு என்ன தாட்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிரணேஷ். ஓகே, இந்த சீசன் உடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே, லாஸ்ட் சீசன் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணதுல இருந்து நான் வந்து இந்த சீசன் அதே அளவு பர்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லி நான் டெஃபினட்டா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. சம்டைம்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது மேனேஜர் வந்து உள்ள வரும்போது ஒரு பம்ப் இருக்கும் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ்ல. நம்மளுடைய ஸ்குவாட் வந்து குட் ஸ்குவாடு இருந்தாலும் சம்திங்ஸ் கிளிக் ஆகல. பட் somehow we managed to go on a run till the finals and very good performance till then and I was very happy. இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஹேட் 0 எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வாட் எவர் இட் இஸ், நியூ கோச், பர்சனல்லாம் வந்து நிறைய சேஞ்ச் ஆகுறாங்க அண்ட் வி ஆர் லூசிங் அவர் ஸ்டார் ஸ்ட்ரைக்கர் ஆல்சோ.
ஸோ அதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஸ்டார்ட் பண்ணல. பட் நம்ம வந்து விளையாட ஆரம்பிச்சது பார்த்த உடனே கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஐ தாட் வில் பி சேலஞ்சிங் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஃபியூ பொசிஷன்ஸ் இன் த லீக். அண்ட் நம்ம விளையாண்டதும் பாத்தீங்க அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சான்சஸ் கிரியேட்டரா இருக்கட்டும், கிரியேட்டிவிட்டி, அதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் நம்மளுடைய ஃபார்மேஷன்ல வந்து தீபக் தாங்கரி இன்டகிரேட் பண்றது வந்து ஐ வாஸ் ஆக்சுவலி குவைட் ஹாப்பி. ஓரளவுக்கு வந்து டிஃபென்சிவ்லி சாலிடாவும் இருந்தோம் அண்ட் வி ஆர் கிரியேட்டிங் அ லாட் ஆஃப் சான்சஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி ரெக்ரூட்மெண்ட் ஹஸ் ஆல்சோ ஸ்லைட்லி லெட் அஸ் டவுன். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளோ much better in the table, but so result oriented game and sadly நம்மளுடைய conversion rate வந்து ரொம்ப போரா இருக்கு, even though our conversion in top rankings. அதனால வந்து we are where we are in the table, but I still think that overall பாத்தீங்க அப்படின்னா pretty decent, but we could definitely do better. So underlying metrics பொறுத்த வரைக்கும் we are doing pretty well, and அதனால எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா வந்து நம்ம இன்னும் டாப் 4க்கு வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இருக்கு. I to do better than what we are doing because given the squad and given how we have been playing, என்ன பொறுத்த வரைக்கும் we are capable of much more. சூப்பர் சூப்பர். அப்படியே வந்து லைக் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் சொன்னீங்க, அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் கோல்ஸும் வந்து அதே இதுல வந்து ஒரே அந்த இதுலயே சொன்னீங்க. ஸோ சான்சஸ் கிரியேட்டட்ல வந்து நம்ம டாப் ஆஃப் த லீக், பட் சான்சஸ் கன்வெர்டட்ல ப்ராபப்ளி பாட்டம் ஆஃப் த லீக். ஸோ அதுதான் வந்து நம்மளோட சீசனோட சம்மரி இன் 2 lines அப்படின்னா இப்படிதான் இருக்கும். சூப்பரா வந்து பிரணேஷ் வந்து நமக்கு சொன்னாரு. கார்த்திக், அதுல வந்து ஏதாவது நீங்க பாயிண்ட்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்குமா? அவரே முக்காவாசி பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ இன் மை ஒப்பீனியன் ஆஸ் வெல் திஸ் இஸ் அ சீசன் ஆஃப் மிஸ்ட் சான்சஸ் தான் நான் சொல்லுவேன். கேம்ஸ் வேர் வி ஷுட் ஹவ் ஒன். இப்போ 5 draws இருக்கு நம்மளுக்கு. அந்த 5 draws வந்து வி ஆல் நோ தட் it was not us saving that game. It was like it felt like a loss more than a draw தான் நான் சொல்லுவேன். It was a game. It has been a season of missed chances and certain basics like conceding goals from set pieces, not converting our set pieces well enough. So இந்த மாதிரி விஷயம் தான் நம்மள ஹர்ட் பண்ணிருக்கு. பட் ஐ ஸ்டில் பிலீவ் லைக் வாட் பிரணேஷ் செட், இந்த மாதிரி ஒரு இதுக்கு அடியில ஒரு நல்ல ஒரு டீம் இருக்கு அண்ட் the coach has a clear agenda. Like our season start ஆகும் போதே எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணது என்னன்னா we will look for top 4 in the league and then அதுக்கப்புறம் we will push onன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. And right now at this point the top 4 is not far away, 2 points behind அந்த மாதிரி தான் இருக்கும். Like it's still within our grasp and in the second half of the season I think we will do well enough to get to the top 4 provided we manage to fill the void left by Rafael. அதுதான் biggest if அங்க. அதாவது வந்து சரி, நான் எப்படி இத அடுத்த பாயிண்ட் கொண்டு போலாம்னு நினைச்சா அண்ணனே தூக்கி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி பக்காவா பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு. இதுல வந்து 2 பாயிண்ட் இருக்கு. அதாவது வந்து நமக்கும் டாப் 4 பெருசா ஒரு டிஸ்டன்ஸ் இல்ல, அட் த சேம் டைம் நம்ம அந்த டிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கும் நம்ம பெருசா எதுவும் பண்ணல. ஸோ இது ரெண்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கோட பிகஸ்ட் டாக்கிங் பாயிண்ட் நம்ம இப்போ போறோம் ரஃபேல் குரோயாரோ. ஸோ அவரு வந்து இந்த சீசன் போன சீசன் அளவுக்கு இம்பாக்ட் இருந்துச்சா? அண்ட் ஆப்வியஸ்லி இன்ஜுரி ஒரு பெரிய நியூஸ். அந்த இன்ஜர் பண்ண இன்சிடென்ட்டை பத்தி நம்ம இப்போ ஹைலைட் பண்ணோம்னா அதை பத்தி பெருசா பேச வேணா, அது நடந்துருச்சு. அந்த இம்பாக்ட் அதை பத்தி பேசுவோம். ஸோ பிரணேஷ், அவரோட இந்த சீசன் அவர் விளையாடின வரைக்கும் அவரோட இம்பாக்ட் எப்படி இருந்தது? வாஸ் இட் சிமிலர் டு லாஸ்ட் சீசன்? என்னை பொறுத்த வரைக்கும் டாப் கிளாஸ் இம்பாக்ட். ஒன் ஆஃப் த டிஃபரன்சஸ் இஸ் அவருடைய கீ பாசஸ் எல்லாமே வந்து அசிஸ்டா கன்வெர்ட் ஆகாததுக்கு ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கன்வர்ஷன் ரேட் வந்து ப்ராபப்ளி நாட் அப் டு தி மார்க். நம்மளுடைய ஃபார்வர்ட்ஸ் அண்ட் விங்கர்ஸ்னால வந்து அவருடைய கீ பாசஸ் வந்து கன்வெர்ட் பண்ண முடியல. அபார்ட் ஃப்ரம் கீ பாசஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேம்லயுமே வந்து அவருடைய பிரசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்மளுடைய மேஜர் இம்பாக்ட் ஆன் தி அவுட்கம் ஆஃப் எனி சென்னை எஃப்சிஎஸ் மேட்ச் உடைய ரிசல்ட் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்போசிஷன் டீம் வந்து அவரை வந்து நியூட்ரலைஸ் பண்றாங்களா இல்லையா அப்படின்றதையும் வந்து பொறுத்து இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பெங்களூர் எஃப்சி மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை வந்து தே எஃபெக்டிவ்லி மேனேஜ் டு மார்க் ஹிம் அவுட் ஆஃப் த கேம். அதோடைய இம்பாக்ட் வந்து நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிலையும் வந்து தெரிஞ்சுது. அதே சமயத்துல நம்ம வந்து நல்லா விளையாடின மேட்ச், நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ண மேட்ச்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் சான்ஸ் கிரியேஷன்
அவருடைய க்ளோஸ் கண்ட்ரோல், எபிலிட்டி டு மூவ் த பால், அதுக்கப்புறமா வந்து டைட் சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அவருடைய ட்ரிப்ளிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்குவாட்லயும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்எல்லையும் வந்து தேர் ஆர் நாட் அ லாட் ஆஃப் பிளேயர்ஸ் ஹூ ஆர் அட் திஸ் லெவல். ஸோ டெஃபினட்டா வந்து மேபி போன சீசன் அளவுக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இல்லாம இருக்கலாம், பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து கீ பிளேயர். நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். ஸோ அவ்வளோ இம்பாக்ட், அதாவது வந்து நம்பர்ஸ்ல, அதாவது கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் நம்பர்ஸ்ல வந்து அவரோட இது இல்லை அப்படின்னாலும் அந்த பால் வச்சு இது பண்ணது, மற்ற டிஃபெண்டர்ஸ் மனிப்புலேட் பண்ணி எடுத்துட்டு வருது, ஸோ எல்லாத்துலயும் அவரோட இம்பாக்டை பார்த்தோம். ஸோ அவரோட இன்ஜுரிக்கு அப்புறம் அவரோட லாஸ் எப்படி இருக்கும் கார்த்திக்? அது இது வரைக்குமே சில கேம்ஸ் நம்ம ஆடி இருக்கோம், அது வந்து பிச்சில் நமக்கு வந்து அவர் இல்லாதது ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சுதா, இல்லை எப்படி இருந்தது? இல்ல, இது ஆப்வியஸா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ் தான். ஸோ டீமுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் அதை அடாப்ட் பண்றதுக்கு. லைக் பிரணேஷ் மென்ஷன், அவர் தான் அந்த கீ பால் கேரியர். பாத்தீங்கன்னா டிரைவிங் பாஸ்ட் த மிட்ஃபீல்ட் வந்து அந்த க்ளோஸ் கண்ட்ரோல் மூலமா ஹி இஸ் த ஒன் ஹூ டிரைவ்ஸ் பாஸ்ட். பட் அவரோட இன்ஜுரியை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் டீம்ல இருக்கிற மற்ற பிளேயர்ஸ், அதாவது வந்து ஒரு எட்வினா இருக்கட்டும், ஒரு தாப்பாவா இருக்கட்டும், இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்ப்பாங்க. ஏன்னா லைக் அவங்களுக்கு வந்து this puts the spotlight on them to shine. And I think வந்து இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் டீம்ல ரஃபேல் ஒரு பிக் மிஸ் தான். பட் ஐ திங்க் லைக் தாப்பா ஒரு இன்னும் கொஞ்சம் இஃப் ஹி கெட்ஸ் இன்டு ஹிஸ் குரூவ்னா வந்து ஐ திங்க் ரஃபேலோட மிஸ் வந்து அவ்வளவு பெருசா இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டீம்ல தேர் ஆர் இனஃப் குட் டேலண்ட்ஸ் டு பிளே தட். ஸோ ஒரு எட்வினா இருக்கட்டும், எட்வினையும் நம்ம இந்த சீசன் அவ்வளவா நம்ம அவனை பார்க்க முடியும்னா கூட we have seen his runs in midfield, we have seen how he is carrying the ball, and we all know about Thapa, the end product that he has and creativity that he has. So it is a matter of the team like stepping up to the plate தான் நான் சொல்லுவேன். ஸோ ராஃபேல் இல்லைன்னா சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி கண்டிப்பா டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்காது. இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த யங்கர் பிளேயர்ஸ் டு ப்ரூவ் தெம்செல்ஸ் அட் த பிகெஸ்ட் ஸ்டேஜ் அப்படிதான் நான் பார்க்கிறேன். சூப்பர். அதாவது ஒரு பிரச்சனைய வந்துட்டு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து மாத்தணும் அப்படின்றதான் வந்து இருக்கணும். மேபி நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து நம்ம அந்த ஒரு மைண்ட் செட் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ரஃபேல் நம்மளோட கீ பிளேயர், ஐயோ அவர் போயிட்டாங்கன்னா நம்ம எப்படி ஆடுவோமோன்னு ஒன்று இருக்கும். பட் அட்லீஸ்ட் ஒரு பிளேயர்ஸ் மைண்ட் செட்ல இருந்து அது இருக்கணும் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. சூப்பர். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம பிளேயர்ஸ் வந்து இதாண்டா சான்ஸ் அப்படின்னு அதை வந்து நல்லா டைட்டா பிடிச்சி பெர்ஃபார்ம் பண்ணி வேர்ல்டுக்கு வந்து என்னன்னு காட்டணும். ஸோ அப்படியே நம்ம வந்து இந்த இன்ஜரி அப்படி இப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஒரு டவுட்ல இருந்தோம், ஓகே நம்ம டீம் ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா, மிட் சீசன்ல யாரையும் வாங்க மாட்டாங்களேன்னு. ஸோ அப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்விஃப்டா லான்சராட்டே அப்படின்னு ஒரு ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரை இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் ஹி ஹஸ் ஜஸ்ட் லேண்டட் இன் கோவா. ஸோ மார்னிங் தான் போஸ்ட் போட்டிருந்தாங்க நம்ம டீம் நினைக்கிறேன். அண்ட் இஃப் ஐம் நாட் ராங், ஐ திங்க் 14-day குவாரண்டைன்னா வந்து ஹில் பி ட்ரைனிங் ஒன்லி ஆன் 31st. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த நெக்ஸ்ட் மேட்சுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. ஸோ அவரோட இம்பாக்ட் என்னவா இருக்கும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க பிரணேஷ்? ஓகே, அவர் வந்து டெஃபினட்டா வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட் ஆக்ட் பண்ணி ஒரு ஏபிளான பேக்கப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஹி இஸ் ஆப்வியஸ்லி அ ப்ரூவன் பிளேயர், ஹி இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஹி இஸ் பிளேட் இன் எலைட் லீக்ஸ் அஸ் வெல். பட் எனக்கு வந்து ஐ எம் நாட் ஷுர் சேம் அமௌண்ட் ஆஃப் இம்பாக்ட் அஸ் ரஃபா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினட்டா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஏபிள் பேக்கப்பை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். பட் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, we might have to look beyond replacing Rafa like to like, because I don't think it is possible. We might have to think of different systems, so இல்ல deploying different personnel, அவங்களுடைய ஸ்ட்ரெங்ஸ்க்கு வந்து எப்படி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி நான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பா வந்து லான்சராட்டே வந்து ஒரு வெரி குட் அடிஷன் டு தி ஸ்குவாட். ஸோ கார்த்திக், லான்சாவோட இது வரவு பத்தி உங்களோட தாட்ஸ்? பிரணேஷ் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அ லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட், பட் ஐ டெஃபினெட்லி திங்க் தட் சென்னை எஃப்சி ஹவ் மேட் அ வெரி வெரி ஸ்மார்ட் மூவ். ஏன்னா வந்து லான்சராட்டேக்கு ஆன் த பிட்ச் வந்து நம்ம என்ன இம்பாக்ட் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. But definitely off the pitch to have someone who's very experienced will definitely bode well for this team, because நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி நிறைய யங் பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த டீம்ல. அண்ட் he will be a very good presence in the dressing room தான் நான் கண்டிப்பா நினைக்கிறேன். அண்ட்
in terms of ability as well, he is not someone who's already passed it, at least at an ISL level, and I still think he can make an impact. But yeah, like it gives the coach multiple options to play with. அதாவது ராஃபா மாதிரி லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைனாலும் மல்டிபிள் சிஸ்டம்ஸ் விளையாடலாம். இதுக்கு முன்னாடி நிறைய கேம்ஸ் கிடைக்காத மற்ற பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எட்வின், இஸ்மா, இவங்களுக்கு எல்லாம் ப்ரொலாங்டு ரன் இல்ல இந்த டீம்ல. அண்ட் நம்ம போன மேட்ச்ல பார்த்தோம் யாக்கூப் வந்து பெஞ்ச்ல இருந்தார். ஸோ இட் கிவ்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்வீக் அரவுண்ட் அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி அ பிரில்லியன்ட் பை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து from a short term perspective, from this season's perspective, it is a very good buy, and I think he will definitely have a very positive impact on it. சூப்பர். நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் பை மாதிரி நம்ம ஒரு வெரி ஷார்ட்டான ஒரு பாட்காஸ்ட் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா வந்து இங்க பிக்கஸ்ட் டேக்அவே என்ன அப்படின்னா, பிளேயர்ஸ் வந்து அந்த இன்ஜுரினால அவங்க மனசு உடையாம இது வந்து இதுல இருந்து இன்னும் ஸ்ட்ரென்த்தா ஓகே ராஃபாக்காக ஆடணும். அதாவது எப்படி நம்ம ஃபிளட் டைம்ல வந்து பிளேயர்ஸ் எல்லாம் நமக்காக ஆடினாங்களோ அது மாதிரி அவங்க வந்து இது வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்டோட அவங்க ஆடி ஸோ அந்த பிளேயருக்காக டெடிகேட் பண்ணி ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அண்ட் நம்மளோட ஃபேன்ஸ்க்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கலாம், லைக் ஐயோ இனிமே ராஃபா இந்தியா வருவாரா, நம்ம டீம் ரிட்டர்ன் ஆவாரா, இல்ல எதுக்கு தான்டா ஒரு 4 மேட்சுக்கு ஒருத்தரை சைன் பண்ணியிருக்கோம், அதுவும் குவாரண்டைனுக்கு அப்புறம் ஆட போறதே கொஞ்சம் கம்மி மேட்ச் தானே. ஸோ ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ராஃபா வந்து அடுத்த வருஷம் வராரான்றது நமக்கு தெரியாது. ஆனா நம்மளை விட்டு வந்து கண்டிப்பா போறாருன்றதும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ வந்து நம்ம அந்த இதுல கொஞ்சம் பொறுமையாவே இருக்கலாம். கண்டிப்பா வந்து நமக்கு ஏதாவது அந்த ஆங்கிள் ஹாப்பி நியூஸ் வரும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவர் வந்து இன்ஜுரியில இருந்து நல்லா வந்து ரீஹேபுக்கு வரணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளோட விஷஸ் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் ராஃபா கிட்ட. அண்ட் ஸோ க்ளோசிங் தாட்ஸ், நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஈஸ்ட் பெங்கால் கூட மேட்ச் இருக்கு, அதுக்கப்புறம் ஏடிகே ஒரு மேபி அந்த லாஸ்ட் லெக் ஆஃப் த டோர்னமெண்ட்ல நம்ம அப்படியே போறோம். ஏன்னா நமக்கு வந்து 1 விட்டு 1 டப்பு டப்புன்னு வரப்போகுது மேட்ச் இனிமே. How do you see the games progressing and top 4 நமக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக் கோலா? Definitely top 4 வந்து ஒரு ரியலிஸ்டிக் கோல் தான், because we are not far away and நம்ம வந்து எந்த டீம் கிட்டயும் we have not looked like நம்ம வந்து அவங்க லெவல்லயே இல்ல, we were completely outplayed அப்படின்ற மாதிரி வந்து இந்த சீசன் எனக்கு பெருசா நடக்கல, எனக்கு ஆன மாதிரி தெரியல. It was all very close. It was like I mentioned previously, it is a game, it was a question of our missed chances. So as the season progresses, when the stakes are higher, என்ன பொறுத்த வரைக்கும் the conversion will improve and I think we have a very good chance of finishing in the top 4 and it is definitely not out of question என்ன பொறுத்த வரைக்கும். So என்னோட க்ளோசிங் தாட்ஸ் அதுதான், இந்த டீம் வந்து அவங்களோட டு தி பெஸ்ட் ஆஃப் தேர் எபிலிட்டிஸ் விளையாடி இன்னும் கொஞ்சம் கிளினிக்கலா விளையாடினாங்கன்னா இந்த டீம் கண்டிப்பா கம்ஃபர்டபுளா டாப் 4ல ஃபினிஷ் பண்ணுவாங்கன்றது தான் என்னோட பிலீஃப். சூப்பர் கார்த்திக், தேங்க்ஸ். பிரணேஷ், உங்களோட க்ளோசிங் தாட்ஸ், டாப் 4 நமக்கு எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு கோல், நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறோம் இந்த செட் ஆஃப் கேம்ஸ்ல? டெஃபினெட்லி வந்து டாப் 4 வந்து பாசிபிள். கார்த்திக் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் எக்ஸப்ட் ஃபார் a few games. கொஞ்சம் வந்து டிஃபென்சிவ்லி we are a bit stronger against very attacking teams. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய ஃபினிஷிங் அண்ட் சான்ஸ் கன்வர்ஷன் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் டாப் 4 கண்டிப்பா வந்து பாசிபிள். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கொஞ்சம் we have to step up. நீங்க சொன்ன மாதிரி we are coming to the business end of the league phase. அப்போ our performance should also improve and hopefully we start picking at the right time. பாப்போம், fingers crossed. சூப்பர். ஸோ கார்த்திக், பிரணேஷ், ரொம்ப தேங்க்ஸ். அதாவது ஷார்ட் நோட்டீஸ்ல ஒரு ஷார்ட் எபிசோடுக்கு பக்காவா ஆன் டைம் வந்து நம்ம இது பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்க கூட பேசுறது அப்படியே வந்து ஏதோ ஒரு இந்த மேட்ச் அனாலிசிஸ்ல பேசுற மாதிரி இருக்கு. அப்படியே சூப்பரா பயங்கரமா பேசணும் அண்ட் சிம்பிளாவும் இருந்தது, லைக் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்ல. அண்ட் இட் வாஸ் வெரி மச் ஃபன் டாக்கிங் டு போத் ஆஃப் யூ. அண்ட் ஹோப்ஃபுல்லி நம்ம யூடியூப் சேனல்ல பாக்குறவங்க ஆர் அதர் சேனல்ஸ்ல வந்து கேட்கறவங்க they get a very nice perspective, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தாட்ஸ் அண்ட் என்னடா ரொம்ப இழுத்தடிச்சு பேசுறாங்களேன்னு இல்லாம டப்புன்னு குட்டியா வந்து என்ன சொல்றோமோ அதெல்லாம் அப்படியே பேசி முடிச்சோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோட், நம்மளோட 21st எபிசோட் வரும்போது நம்ம வந்து நிறைய பாயிண்ட்ஸ் அண்ட் நிறைய வின்ஸோட நம்ம வந்து நிறைய ஸ்மைல்ஸ் அண்ட் நிறைய ஹாப்பி ஃபேஸஸோட வருவோம். So அது வரைக்கும் this is Neeraj signing off from Chennai Football Atti for this episode number 20.
ஸோ கேளுங்க, பாருங்க, உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எல்லா சேனல்ஸ் மூலமும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ கீப் யோர் செல்ஃப் இன் குட் ஹெல்த். நம்ம மேட்சோட ஸ்கிரீனிங்ஸும் வந்து சில இடத்துல வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் இன் ஸ்கை வாக். அது எக்ஸாக்டா எனக்கு தெரியல. ஸோ இஃப் யூ வாண்ட் டேக் பார்ட் இன் தட், சேஃப்டியை மெயின்டைன் பண்ணிட்டு அங்க போய் மற்ற சென்னை என்எஃப்சி ஃபுட்பால் ஃபேன்ஸோட போய் பாருங்க. And we'll all taste victory pretty soon. Thank you guys. See you soon.